முறவுலே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ நிற்கிறோம் யாழ்ப்பாணம் போயிறது நிலையத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு ரயில்வே நிலையத்தில் இருந்து யாழ்ப்பாணம் ரயில்வே நிலையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில் மூலம் வந்து பல அமைச்சர்கள் வெறியினம் ஏன் வெறியினம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் 18ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான தேசிய பொங்கல் தினம் வந்து கொண்டாடப்பட இருக்குது. தெல்லிப்பள்ளியில் வந்து தேசிய பொங்கல் தினம் கொண்டாட இருக்குது. அதுக்காக வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர்கள் மேர் வந்து இன்றைக்கு புகையிரதம் மூலம் வந்திருக்கிறேன். உண்மையிலே வந்து புகையிரதம் மூலம் வர்றது வந்து செலவை குறைக்கிறதா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். தோட்டத்துறை பிரதி அமைச்சர் வந்திருக்கிறார். அது மாதிரி வந்து புத்த சாசனம் மற்றும் கலாச்சார அமைச்சர் வந்திருக்கிறார். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றது எங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் எல்லாருமே வந்து இன்றைய தினம் வந்து ரயில்வே நிலையத்தில் கூடியிருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் என்ன மாதிரியான வரவேற்புகள் வந்து வழங்கப்படுதுன்றதையும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புகையிரத்தில் வந்து அமைச்சர்கள் பற்றிய உங்களுடைய கருத்து எப்படி இருக்குன்றதையும் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. வாங்க முழுமையான காணொலிகளை போகலாம். உறவுகளே மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ண மறக்காங்க. ஓகே உறவுகளே வாங்க வீடியோவில் போகலாம். உண்மையில் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கின்ற நிகழ்வாக இன்று காணப்படுகின்றது. காரணம் தேசிய தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக தென்னிலங்கையிலிருந்து அரசியல்வாதிகள், கலைஞர்கள், அதே போல எழுத்தாளர்கள் மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினர் நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். எனவே யாழ் மக்கள் எங்களுக்கான சிறந்த வரவேற்பினை, சிறந்த அன்போடு எங்களை வரவேற்றிருக்கின்றார்கள். உண்மையிலே மன மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்று நாட்டிலே பாரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த நாட்டில் தமிழ், சிங்களம், முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு குடையின் கீழ் வாழக்கூடிய ஒரு ஆட்சி இன்று ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியிலே இந்த தேசிய தைப்பொங்கல் விழாவை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கொண்டாடுவது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே அதே போல கடந்த இந்த ஆட்சி மாற்றத்திற்காக, இந்த சமூக மாற்றத்திற்காக, இந்த முறைமை மாற்றத்திற்காக யாழ் மாவட்ட மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள். விசேடமாக அந்த வெற்றியை தந்தமைக்காக யாழ் மாவட்ட மக்களுக்கும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற சார்பிலே நாங்கள் நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். Sir, excuse me. Okay, ready. Sir, you talk. ඔබේ ඓතිහාසික භූමියට යාපනයට පාතැබීම ශ්‍රී ලාංකික ප්‍රජාවෙන් කොටසක් හැටියට අපට ඉතාමත්ම සතුටුදායක ප්‍රීතිදායක දවසක් මොහොතක්. අපි කොළඹ ඉඳලා කලාකරුවන් පිරිසක් පිරිවරාගෙන එමෙනි ඔබේ මිත්‍රත්වයේ සහෝදරත්වයේ වෙනුවෙන් ඔබේ තයිපොංගල් උත්සවයත් වෙනත් සංස්කෘතික උත්සවවලටත් අපි තාම සහෝදරත්වයෙන් යුතුව එකතු වෙන්නේ මහත් සන්තෝෂයි. මෙතෙක්කල් පළදුවේ ගිය යම් සහෝදරත්වයක් තිබුණා නම් මේ සියල්ල ප්‍රකෘතිමත් වී නැවතත් එක රටක් හැටියට අපි හැමෝටම සහෝදරත්වයෙන් නැගී ඉන්න මම හිතනවා අපල මේක හොඳ පියවරක් කියලා. අපි කීප දෙනෙක් ආවා වුණත් මුළු මහත් ශ්‍රී ලාංකේය ප්‍රජාවගේම ස්වෝපැතුම් ඔබට මේ අපිත් එක්ක පිරිනමනවා. බොහොම ස්තුතියි. Okay. Thank you very much.
உண்மையில் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கின்ற நிகழ்வாக இன்று காணப்படுகின்றது. காரணம், தேசிய தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக தென்னிலங்கையிலிருந்து அரசியல்வாதிகள், கலைஞர்கள், அதே போல எழுத்தாளர்கள் மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினர் நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். எனவே யாழ் மக்கள் எங்களுக்கான சிறந்த வரவேற்பினை, சிறந்த அன்போடு எங்களை வரவேற்றிருக்கின்றார்கள். உண்மையிலே மன மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்று நாட்டிலே பாரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த நாட்டில் தமிழ், சிங்களம், முஸ்லிம் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒன்றாக ஒரு குடையின் கீழ் வாழக்கூடிய ஒரு ஆட்சி இன்று ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியிலே இந்த தேசிய தைப்பொங்கல் விழாவை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கொண்டாடுவது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே அதே போல கடந்த இந்த ஆட்சி மாற்றத்திற்காக, இந்த சமூக மாற்றத்திற்காக, இந்த முறைமை மாற்றத்திற்காக யாழ் மாவட்ட மக்கள் மிக பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள். விசேடமாக அந்த வெற்றியை தந்தமைக்காக யாழ் மாவட்ட மக்களுக்கும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற சார்பிலே நாங்கள் நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். Sir, excuse me. Okay, ready. Sir, you talk. මේ ඓතිහාසික භූමියට යාපනයට පාතැබීම ශ්‍රී ලාංකික ප්‍රජාවෙන් කොටසක් හැටියට අපිට ඉතාමත්ම සතුටුදායක ප්‍රීතිදායක දවසක් මොහොතක්. අපි කොළඹ ඉඳලා කලාකරුවන් පිරිසක් පිරිවරාගෙන එමෙනි ඔබේ මිත්‍රත්වයේ සහෝදරත්වයේ වෙනුවෙන් මේ තයිපොංගල් උත්සවයත් වෙනත් සංස්කෘතික උත්සවවලටත් අපි තාම සහෝදරත්වයෙන් යුතුව එකතු වෙන්නේ මහත් සන්තෝෂයි. මෙතෙක්කල් පළදුවේ ගිය යම් සහෝදරත්වයක් තිබුණා නම් මේ සියල්ල ප්‍රකෘතිමත් වී නැවතත් එක රටක් හැටියට අපි හැමෝටම සහෝදරත්වයෙන් නැගී ඉන්න මම හිතනවා අපිට මේක හොඳ පියවරක් කියලා. අපි කීප දෙනෙක් ආවා වුණත් මුළු මහත් ශ්‍රී ලාංකේය ප්‍රජාවගේම ස්වෝපැතුම් ඔබට මේ අපිත් එක්ක පිරිනමනවා. බොහොම ස්තුතියි. நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு தென்னிலங்கையிலிருந்து வருகை தந்திருக்கிறோம். தேசிய தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். எனவே இந்த வருகையொட்டி யாழ் மக்கள் ஒரு பலத்த வரவேற்பினையும் அதே போயும் அன்பையும் எமக்கு தந்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கான காரணம்தான், இவ்வளவு காலம் தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்று எங்களை பிரித்து வைத்து அரசியல் செய்திருக்கிறார்கள். இலங்கையிலே முதல் முறையாக தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு அனைத்து எல்லா பாகங்களிலும் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய அதிகாரத்தை ஸ்திரப்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாண மக்களும் கடந்த கால ஆட்சி மாற்றத்திலே இந்த முறைமை மாற்றத்திற்கு கூடிய ஒத்துழைப்பையும் அதே போல ஆதரவையும் வழங்கியிருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக யாழ் மாவட்ட மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே நாங்கள் புதிய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த அரசாங்கத்துடன் இணைந்திருங்கள். எனவே நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை சரியான திசைக்கு கொண்டு செல்வதற்காக மக்களிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி. கொழும்புலேருந்து உயரத்திலே அமைச்சர்கள் இப்போ உயரத்த நிலையத்தை விட்டு வெளியேறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மக்களை. இப்போ இங்கே போயினோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு போயினோம். எங்கன்னு மக்களுக்காக கொழும்புல இருந்து பல நூல்கள் கொண்டு வந்திருக்கணும். அந்த நூல்கள் எங்கன்னா யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு அன்பளிப்பு செய்ய போயினோம். இப்போ நாங்கள் அங்கே போவோம்.